கைஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே வந்து பார்வதி வந்து எல்லாருக்கும் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு ஊரில் இந்த மயில் கதை சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ரசித்து நல்ல அழகான பாவனைலாம் செஞ்சு பண்ணுவாங்க. இதை வந்து சிவன் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார். இப்போ விஜயாவும் சிந்தாமணியும் வந்துடுவாங்க. வந்துட்டு என்ன நடக்குது இங்கேன்னு சொன்னோன்னே, வீடியோ எடுத்துகிட்டு இருக்க விஜயா இப்போ நிறைய வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான், மீனாக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க. இங்கே சிவன் கிட்ட வந்து இவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி யோகா கிளாஸ்லாம் இல்லை, இன்றைக்கி நீங்கள் போகலாம், நீங்கள் யோகா கிளாஸ் இருக்கும்போது மட்டும் வந்தால் போதும்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவா. இவரை வந்து வழி அனுப்புறதுக்கு வந்து கூடவே வந்து பார்வதி வந்து போனவுடனே இவளுக்கு வந்து டென்ஷன் ஆகும். ஏன் அவருக்கு போக தெரியாதா, நீ கூட போய் தான் அனுப்பி வைக்கணுமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப கடுப்பானோடனே சிந்தாமணி கிட்ட சொல்லுவான், எனக்கு இதுங்க ரெண்டும் பேசுறது பழகுறது பிடிக்கவே இல்லைன்னு சொன்னோன்னே, கவலைப்படாதீங்க மாஸ்டர், நம்ம வேணா போட்டு தள்ளிடலாமன்னா, ஐயோ அதெல்லாம் வேணாம், பிரிச்சு விட்டா போதும், சரி மாஸ்டர் நீங்கள் கவலை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறமேட்டா வந்து விஜயா சொல்லுவா, இன்னைக்கு என் மருமக ரோகிணி இருக்கால, உன் மருமகளா? ஆமா, என் மருமக ரோகிணியால என் பையன் லட்சாதிபதி ஆக போறான். அவ தான் வந்து பேசி பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று பிடிச்சி கொடுத்துருக்கா. 275 வீட்டுக்கும் ஹோம் அப்ளையன்சஸ் ஃபுல்லாகவே இங்கே மனோஜ்கே கிடைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கா சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து, அப்படியா, அப்போ பெரிய கான்ட்ராக்ட் தான். ஆமாம், இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்துருக்கா. இதுக்கப்புறம் நான் அவளை எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏதோ கல்யாணம் நடக்கிறதுக்காக சின்னதாக போய் சொல்லிட்டேன், அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட நல்ல நாள் பார்க்கணும், நல்ல நாள் பார்த்து 2 பேருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஜோசியர் இன்றைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ இன்றைக்கே ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட வந்து நீங்கள் ரூம் டெக்கரேஷன் பண்ணிடுங்கன்னு சொன்னோன்னே, ஏன் மீனா தான் இருக்கால சொன்னோன்னே, விஜயாவுக்கு மீனை பிடிக்காதுல்ல, அவள் வேண்டாம், அவளுக்கு கூட இப்போ பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த முத்து ஏதோ அளந்து விட்டுட்டு இருந்தான்னு சொன்னோன்னே, சிந்தாமணி என்ன கான்ட்ராக்ட் மாஸ்டர் கேட்டோடனே சொல்லுவாங்க, 275 வீட்டுக்கும் பூ போடுற கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னொன்னே சிந்தாமணிக்கு பெரிய கான்ட்ராக்ட் ஆச்சு, இது எப்படி அவளுக்கு போச்சு சொல்லிட்டு அதை எப்படி இவளுக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு இவள் பார்த்துட்டு இருப்பாள். இங்கே வந்து சிந்தாமணி பார்வதி எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே விஜயா, சூப்பராக இருக்குது மாஸ்டர், உள்ளே வரும்போதே வாசனையாக இருக்குது, அவனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இதே மீனா கிட்ட சொல்லியிருந்தாக்கா அவள் இவ்வளோ பூ போட்டு பண்ணியிருப்பாளா, நீங்கள் தான் என்ன இருந்தாலும் அதில் தொழில் திறமைன்னு ஒன்று இருக்குல்ல சொல்லிட்டு சிந்தாமணியை வந்து பாராட்டுவா. அப்புறம் இங்கே வந்து பார்வதி சொல்லுவா, இல்லை மீனா வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியாக பண்ணுவா, இவங்க வந்து பழைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமேட்டா இங்கேருந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆகிடும், என்னாச்சு இன்னைக்கு, ஏன் இப்போ இப்படி டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு வந்து ஏற்றுக்கிட்டாங்கல்ல, இவ்வளோ நாளாக ரோகிணி பண்ணதுக்கு இப்போ பரிகாரமாக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறமேட்டா மனோஜும் ரோகிணியும் வந்தவொடனே சொல்லுவாங்க, இன்னும் மாலை இல்லாமல் 2 பேர் வரீங்கன்னு. எங்களுக்கு என்ன புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, மாலையோட வர்றதுக்குன்னு சொல்லிட்டு சொன்னதும் உள்ளே போவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணுறாங்கல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே மனோஜுக்கு ஒன்றும் புரியாது, இதெல்லாம் எதுக்குமான்னு சொல்லிட்டு, இல்லைடா இவ்வளோ நாளாக ஏதோ அவள் சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டான்னு அவளை நான் ஒதுக்கி வச்சுருந்தேன், இப்போ தான் இதுவாயிடுச்சுல, இதுக்கப்புறம் நான் அவளை வந்து ஒதுக்கி வைக்க மாட்டேன், என்ன இருந்தாலும் இவ தான் மூத்த மருமக, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப இது பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்து முத்து வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போனவுடனே இதெல்லாம் பார்த்து மனோஜும் ரோஹிணியும் பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாமா?